ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈஸி ஒன் பாட் மெத்தடில் கேரட் அல்வா ரெசிபி பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் பீட்டோ குக்ஸ். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம்ஸ் 1/4 கிலோ கேரட் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி ரவுண்டாக திக்காக கட் பண்ணால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு நம்ம போடுறதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாதாம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக கேஷ்யூ ஒரு 8-10 நம்பர் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணிட போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டுருக்கிற பாதாமியும் முந்திரி பருப்பையும் சேர்த்து இது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டுடலாம். இதே நெய்யில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம். கேரட்டை போட்டுண்டு இந்த நெய் எல்லா பக்கமும் நல்லா போட்டார மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த 1/4 கிலோ கேரட்டுக்கு நான் 100 ml பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டுலாம் ஒரு 3-4 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் இதை திறந்து நம்ம பொட்டேட்டோ மேஷர் இருக்கு இல்லையா, அதை வச்சு இதை கேரட்டை நல்லா வெந்திருக்கும், இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி இந்த பால் நல்லா வற்றி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பால் கொஞ்சமாக நல்லா வற்றியாச்சு. ஒரு 100 கிராம்ஸ் சர்க்கரை போட்டிருக்கேன் நான் இந்த ரெசிபிக்கு. ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டு பாருங்கள், பால் நல்லா வற்றி உங்களுக்கு ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது. கேரட் அல்வா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாதாமும் முந்திரியும் இதில் கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை கேரட் அல்வா என்ஜாய் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.